5 வகை ஊழியங்கள் தேவன் எதற்காக ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று 5 வகை ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தினார். இது எதற்காக என்றால், எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், முதலாவது இயேசுவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகவும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை போன்ற நிறைவான வளர்ச்சியை பெறவும், மூன்றாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி செய்யும் சுவிசேஷ வேலைக்காகவும், நான்காவது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஆக தேவன் 5 வகை ஊழியங்களை 4 வித நோக்கத்திற்காக உருவாக்கினார்.